ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா இபிஎஸ் அவர்கள் ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இங்க அதிமுக தான் ஆட்சி அமையும் அப்படின்னு ஒரு கனவு கோட்டையை என்ன பண்ணியிருக்காரு, கட்டியிருக்கிறார். இந்த கனவு கோட்டைன்றது வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் இடிக்க முடியாது. செங்கல் ஜல்லி வச்செல்லாம் அவர் என்ன பண்ணல, கட்டல. அதிமுக பாஜக என்ற கூட்டணி நம்பி என்ன பண்ணியிருக்காரு, கட்டியிருக்கிறாரு. இந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கூட்டணியை யாரும் உடைக்க முடியாது. ஜேசிபி இல்ல, நீங்க எப்பேற்பட்ட கடபாரை எத்துன்னு வந்தாலும் இதை இடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இபிஎஸ் அவர்கள் ரொம்ப கனவு கோட்டையில இருந்தாரு. கனவு கோட்டையை வந்து என்ன பண்ணாரு, கட்டி வச்சு ரொம்ப பாதுகாத்து இருந்தார். ஆனா ஓபிஎஸ் பண்ண ஒரே ஒரு வேலை, திமுக பண்ண ஒரே ஒரு வேலை, சல்லி சல்லியா என்ன பண்ணிச்சு, அந்த கனவு கோட்டை இருக்கிற இடமே இல்லாம நொறுங்கி போய் கிடக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு உறவை முடிச்சு வந்திருக்காரு. இத எடப்பாடி பழனிசாமி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். இவ்வளவு ஏன் பாஜக கூட நினைச்சு பார்த்திருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான முடிவு எடுப்பாருன்னு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப பொறுமையான மனுஷன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாப்பல. நீங்க பாஜக எந்த அளவுக்கு அடிச்சிருக்கு தெரியுமா ஓபிஎஸ் அவர்களை? நீங்க கடந்த வரலாறுகளை எடுத்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் மனுஷன் என்ன பண்ணாப்புல, சைலண்டாவே இருந்தாப்புல. இவ்வளவு ஏன் அதிமுக அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திச்சு. அந்த பொதுக்குழு மீட்டிங்ல வாட்டர் பாட்டில் எல்லாம் தீக்கு அடிச்சாங்க, பேப்பர் எல்லாம் தீக்கு அடிச்சாங்க. இருந்தாலும் மனுஷன் சிரிச்ச முகத்தோட என்ன பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு பொறுமைசாலிய இந்த அளவுக்கு கோவப்படுத்தி இருக்குன்னா பாஜக அதிமுக என்ன பண்ணிருக்கும்? அவர் என்ன கேட்டார், மோடி அவர்களை சந்திக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களை வரவேற்கிறதுக்காச்சுன்னா எனக்கு கொடுங்க, இல்ல வழி அனுப்புறதுனா கொடுங்க. நீங்க கொடுத்திருக்கலாம். ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்றத கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சை நின்னர். இந்த சுயேட்சை நிற்கும் பொழுது எந்த அளவுக்கு இடைஞ்சலை கொடுத்தாரு தெரியுமா இபிஎஸ் அவர்கள்? 5 ஓ பன்னீர்செல்வத்தை நிப்பாட்டு அப்படின்னாரு. பலாப்பழ சின்னம், பலாப்பழ சின்னத்திலே வேரியேஷன்லாம் இருக்குது, அந்த பழ சின்னத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட எந்த அளவுக்கு இவர் வந்து முட்டு கொடுக்கணுமோ முட்டு கொடுத்து ஓபிஎஸ் அவர்களை சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப முயற்சித்தார். ஆனா இருந்தாலும் அவர் வந்து தேர்தல் ஆணையத்தை நம்பல, பாஜகவை நம்பல, எடப்பாடி பழனிசாமியை நம்பல, யாருமே நம்பல. உண்மையான அதிமுக தொண்டர்கள், ஜெயலலிதாவின் விசுவாசிகள், எம்ஜிஆரின் தொண்டர்கள் எல்லாரையும் நம்பி என்ன பண்ணாரு, மக்களை நம்பி அவர் எலெக்ஷன் கிட்டத்தட்ட 37% ஓட்டு வாங்கினார். இந்தியா முழுக்க நீங்க கணக்கெடுத்தாலும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் 37% ஓட்டு வாங்கியிருக்காருன்னா இல்லவே இல்லை. அது முதன்முறையா ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்றது நீங்க வந்து கட்சி சார்பா நிற்கலாம். இப்போ தாமரை சின்னத்துல நிக்கலாம், கை சின்னத்துல நிக்கலாம், உதயசூரியன் சின்னத்துல நிக்கலாம், இரட்டை இலை சின்னத்துல நிக்கலாம். எல்லா சின்னத்துல நின்று நீங்க என்ன பண்ணலாம், அதிகப்படியான வாக்கு வாங்கிக்கலாம். ஆனா சுயேட்சை சின்னத்துல எவ்வளவு நெருக்கடி தெரியுமா, எவ்வளவு குழப்பங்கள் தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு 5 பேர் நின்னாங்க. ஐயா ஓ பன்னீர்செல்வம் இல்லாம 5 பேர் நின்னாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, நெருக்குனாங்க. இவ்வளவு ஏன், மதுரையில இருந்து வந்தாங்க, இந்த பக்கம் தேனியில இருந்து வந்தாங்க, நிறைய பேர் அங்கங்க இருந்து வந்தாங்க. தேர்தல் அலுவலர் கேட்டார், ஏப்பா இவங்களுக்கு அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லை, ஏப்பா வராங்க அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணாங்க, கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இருந்தாலும் இல்லைங்க, இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணாங்க. நிக்க வச்சாங்க, வேட்பு மனு எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஒருத்தர் போயிட்டு பேட்டியெல்லாம் எடுத்தாங்க, நீங்க எப்படிங்க என்ன நிக்க சொன்னாங்க, இன்னைக்கு என்னங்க அவ்வளவுதாங்க. அவருக்கு கிராஸ் கொஸ்டின் கேட்டா ஒரு குழம்பி போயிட்டு ஓடுறாப்பல மனுஷன். சோ யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க, இதான் ஓபிஎஸ் அவர்கள் தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இபிஎஸ் பண்ண வேலை தான் அந்த வேலை. சோ இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை வச்சிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். மக்களை மாத்திரம் நம்பி என்ன பண்ணிருக்காரு, வாக்கு வங்கி வச்சிருக்காரு. இங்க எடப்பாடி பழனிசாமி 2016 44% ஜெயலலிதா வாங்கி வச்சுட்டு போனாங்க. ஆனா அதை 19% இறக்கி வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு வாக்கு வங்கி என்ன பண்ணாரு, சரிச்சிட்டாரு. உண்மையிலே அதிமுக சைடு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்குதானா? இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. தென்மண்டலங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்குளத்தோர் வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இந்த 3 பேரை தவிர்த்துட்டு நீங்க அதிமுகல நீங்க களம் காண முடியாது, வாக்கு சேகரிக்க முடியாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 பேரும் தான் முக்குளத்தோர் வாக்கு வங்கியை இவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் பண்ண பெரும் வேலை என்னன்னா, இந்த கனவு கோட்டை இடியறதுக்கான காரணம் என்னன்னா, முதலாவது சசிகலா அவர்களை எதிர்த்தாரு, அதுக்கப்புறம் டிடி தினகரனையும் எதிர்த்தார், அதுக்கப்புறம் இப்போ ஓபிஎஸ்ஸையும் எதிர்த்து இருக்கிறார். இந்த 3 பேரையும் எதிர்த்ததின் காரணமாக
தென்மண்டலங்கள்ல இருந்து வருகிற அந்த முக்குளத்தோர் வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா சிவகங்கை மாவட்டத்துல போஸ்டர் ஒட்டியே ஒட்டிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தேவர் சமூகத்தில் இருக்கிற யாரும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு முக்குளத்தூர் கூட்டமைப்பு என்ன பண்ணிட்டாங்க, போஸ்டர் ஒட்டி ஒட்டிட்டாங்க. நாங்க எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அணினா பாஜகவை சேர்த்துதான் அவங்க என்ன பண்றாங்க சொன்னாங்க. இந்த கூட்டணியில இன்னும் யாரெல்லாம் போய் சேர போறாங்களோ அவங்களுக்கு சேர்த்து என்ன பண்றாங்க, எச்சரிக்கை பண்ணி விடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா சிறுபான்மையின் முகங்களில் ஒருவராக அதிமுக இருந்தார், அமைப்பு செயலாளர். அப்பேற்பட்ட ஒருத்தரை என்ன பண்ணாங்கன்னா 2021 பாஜகவை விமர்சித்தார் அப்படின்றதுக்காக அவருக்கு என்ன பண்ணல, சீட்டு ஒதுக்கல, எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கல. சோ அதனால ரொம்ப விரக்தியில இருந்தவர் என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துட்டு சசிகலாவின் ஆதரவாளராக இருந்தார். அதுக்கப்புறம் 2023 திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டு உள்ள வராரு. உள்ள அவருக்கு என்ன பண்றாங்க, அமைப்பு செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா ரொம்ப இணக்கமா தான் இருக்கிறாரு. இப்ப பாஜக கூட கூட்டணி வைக்கிறார்ல, இது பாத்தீங்கன்னா அன்வர் ராஜாக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாரு. ஓப்பனாக சொன்னாரு, பாஜக இங்க கால் ஊன்ற முடியாது, தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, அந்த கனவு பலிக்காது அப்படின்றத ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சொன்ன உடனே இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, இது அவர் தனிப்பட்ட கருத்து, இதுக்கும் அதிமுக சம்பந்தம் இல்லை. எதுக்கு சார் பயப்படுறீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அதிமுக பாஜக எதிர்த்து தான் இருக்கட்டுமே, ஏன் எதிர்க்க மாட்டீங்கன்னா சுயநலம், ஒரு குறிப்பிட்ட பேருடைய சுயநலத்துக்காக அதிமுக அப்படின்ற ஒரு பெரும் கட்சியை பாஜக கூட என்ன பண்ணாரு, ஐக்கியமாக்கிட்டார். இப்போ அன்வர் ராஜா என்ன பண்ணிருக்காரு, சிறுபான்மையின் முகங்களில் ஒருவராக இருந்தார் அதிமுக. இப்ப அவரும் என்ன பண்ணிட்டாரு, திமுக பக்கம் போயிட்டாரு. சோ இப்படி சுத்தி என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. இது மாத்திரமா, அதிமுக பாஜக கூட்டணியில வச்சதுனால கூட்டணி வச்சுக்கங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றத பாஜக என்ன பண்ணுது, தொடர்ந்து முழக்கங்களை ஏற்படுத்திட்டே இருக்கு. கூட்டணி ஆட்சி தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு அமித்ஷா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுறாங்க. சார் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அமைச்சரவையில பாஜக இடம் பெறுமா அப்படின்னா, எஸ், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்றத அமித்ஷா அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. கூட்டணி ஆட்சி ஐயா, அதை பத்தி பேசாதீங்க அப்படின்றாரு. ஐயா பாஜக அமைச்சரவையில வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு என்ன பண்றாரு, அவாய்ட் பண்றாரு. ஏன் எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு திராணி இல்லாம இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இங்க அதிமுக தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமையும், இங்க பாஜகவுக்கு நாங்க அமைச்சரவையில சீட்டு கொடுக்க மாட்டோம், சொல்லுங்க, தனித்து ஆட்சி புரிவோம் அப்படின்னு சொல்றீங்களா? பெரும்பான்மை ஆட்சியை நாங்க பிடிச்சு தனியா நாங்க என்ன பண்ணுவேன், ஆட்சியை புரிவேன்றீங்களா? சொல்லுங்க, அமைச்சரவையில பாஜக சீட்டு கொடுக்க மாட்டேன் சார், ஏன் சொல்ல மாட்டீங்க, ஸ்டேட்மெண்ட் ஏன் விட மாட்டீங்க? இங்க என்னன்னா அதிமுகல ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அதுக்கும் இங்க எடப்பாடி பழனிசாமி வாயை பொத்தின்னு என்ன பண்றது இருக்கிறார், ஓப்பனாவே எதிர்க்க மாட்டார் சார். ஏன்னா எதிர்த்தாருன்னா இவருடைய ஃபீஸ் புடுங்கப்படும். அதனாலே என்ன பண்றாரு, எதிர்க்காம இருக்கு. இவர் ஃபீஸ் மட்டும் இல்ல, இவருடைய சம்பந்தி, இவருடைய பையன், கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எல்லாருடைய ஃபீஸும் என்ன பண்ண புடுங்கப்படும். அதனாலேயே ஐயா இபிஎஸ் அவர்கள் அமைதியாவே இருக்கிறார். சோ இந்த அரசியல் நகர்வுகள் அப்படி நடந்தது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா சசிகலா எதிர்ப்பு, டிடிவி தினகரன் எதிர்ப்பு, இப்போ ஓபிஎஸ் எதிர்த்து ஓபிஎஸ் என்ன பண்றாரு, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை வெளியே என்ன பண்றாரு, அதிரடியான முடிவு எடுத்துட்டாரு. முடிவு எடுத்தது மாத்திரம் இல்லாம முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் என்ன பண்றாரு, சந்திச்சிருக்காரு, கையோட சந்திச்சிருக்காரு. இது எல்லாமே இபிஎஸ்ஐ சுற்றி வளைத்து என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. எந்த சைடுல இருந்து அடி விழுதுன்னு தெரியல இபிஎஸ்க்கு. யாருப்பா அது பொனமாண்டில் அடிக்கிறது, யாருப்பா செவில் அடிக்கிறது, சுத்தி பாக்குறாரு, யார் எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல நான் என் தொகுதியில நின்று ஜெயிச்சா போதும்ப்பா, அது போதும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டாரு. ஆனா இப்ப அதுவே ஒரு டவுட்டா தான் இருக்கு, கேள்விக்குறியா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியில நின்று, எடப்பாடி தொகுதியில நின்று ஜெயிப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவர் இப்ப எந்த மனநிலைமைக்கு வந்துட்டாருன்னா, அதிமுக ஆட்சிக்கு வருதோ இல்லையோ, அதிமுக ஓட் பர்சன்டேஜ் வாங்குதோ இல்லையோ, அதிமுக எதிர்கட்சி வருதோ இல்லையோ, நான் ஜெயிச்சா போதும், நான் எம்எல்ஏவா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டாரு. ஏன்னா அந்த கனவு கோட்டை சல்லியா நொறுக்கிச்சு. திமுக ஒரு பக்கம் நொறுக்குதுன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஐயா நொறுக்குது. இது பாத்தீங்கன்னா கர்மா. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு பண்ணிருப்பீங்க,
இதே சசிகலாக்கு எந்த அளவுக்கு பண்ணிருப்பீங்க, டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு பண்ணிருப்பீங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணிருப்பீங்க, உங்களை நம்பி இருந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணிருப்பீங்க, உங்களை நம்பி கூட்டணி வந்தால அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு பண்ணிருப்பீங்க, தேமுதிகவுக்கு எல்லாம் எப்படி நீங்க வாக்குறுதி கொடுத்து நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க, கூட இருந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய கர்மா தான் இப்ப ஐயா இபிஎஸ் அவர்களை சுற்றி சுற்றி அடிக்குது. ஒரு கனவு கோட்டை வச்சிருந்தாரு, நம்ம ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பாஜகவை கைட்டி விடுவோம் அப்படின்னு என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருந்தார். ஆனா உங்களுக்கு மேல பாஜக அவங்க சூப்பரா திட்டம் போடுவாங்க. இந்தியாவையே ஆள்றாங்கன்னா நீங்களா எந்த மூலிகை சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால பண்ண போகுது பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட பாஜகவுக்கே இவர் தண்ணி காட்ட நினைச்சாரு. பாஜக சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இங்க திமுகவும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்ட திமுக புதுசு புதுசா என்ன பண்றாங்க, விஷயங்களை கையெடுக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, திமுக சந்திச்சிருக்காரு. திமுக என்ன பண்ண ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கட்டி வைத்த கனவு கோட்டை சல்லி சல்லியா இங்க என்ன பண்ணி நொறுங்கி இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு குடிசை கூட கட்ட முடியாது அப்படின்னு சொல்ல, குடிசை இல்ல ஒரு டென்ட் கூட போட முடியாது தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமியால. அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. எல்லாம் ஒரு மாய பிம்பம் தான். எடப்பாடி பழனிசாமி காட்டுறது ஒரு கூட்டத்தை கூட்டி, காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி, எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு மாய வித்தை தான். இது தேர்தலில் பலிக்குமானா பலிக்கவே பலிக்காது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். ஆனா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, தன்னம்பிக்கையோட என்ன பண்றாரு, மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பின்னாடியே ஒருத்தர் வராரு ஓபிஎஸ், அவர் என்ன பண்றாரு, மக்களை சந்திக்க போறார். யாருக்கு உண்மையான மக்கள் பலம் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஐயா இபிஎஸ் அவர்களுடைய கனவு கோட்டையை சல்லி சல்லியா நொறுக்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸும் ஒரு பக்கம் திமுகவும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.